உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே எப்படி வாழ்க்கையில் மற்றவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு மட்டுமே யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும், மற்றவங்களுக்காக அனைத்து உதவியும் செய்யணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே அமைப்பை கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யக்கூடிய ராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள். எல்லாம் செஞ்சு என்ன சார் பிரயோஜனம், கடைசியில் எனக்கு எதுவும் நடக்கலை, நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களும் இந்த மீனராசி அன்பர்களே. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள்: ராசியில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் புதன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலும் ஜென்ம சனி மீனராசி என்பதற்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தான் சனி பகவான். அதனால் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார், பயப்படாதீங்க. நிறைய பேர் 7.5 சனி ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, யோசிக்கிற அளவுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு லாஸ்ட் 1.5 இயரில். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க வேலையில் ஒரு நிம்மதியற்ற சூழல், வேலையில் பலவிதமான நெருக்கடி. நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இப்போ நிறைய ஒரு 6 மாத காலமாக நிறைய மீனராசி என்பவர்களுக்கு யோசிக்கிறீங்க. காரணம் என்ன கேட்டீங்க, ஒரு ராசியிலே ராகு பகவான் இருந்தார், இப்போ அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு ஏற்றம் தான் கண்டிப்பாக வரப்போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம். இந்த 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது தனம் வந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய, சுகபோக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஜூன் மாதத்தில் பெரிய பொருளாதார நெருக்கடி ஒன்றும் வராது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, பதவிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பண வசதிகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய விஷயங்கள் யோசித்து வாழ்க்கையில் நீங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பை மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்க போகுது. முக்கியமாக உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக இருந்ததுனால நிறைய பேருக்கு நம்ம ஏன் இது மாதிரி இருக்கோம், நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்னு சொல்லி உங்களை சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் இருக்க போகுது. அப்போ வாழ்க்கையில் எதனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் பிரச்சனைகளை ஈஸியாக அணுகுவீங்க. அதே போல் அந்த பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோசிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். 4ஆம் இடத்தில் குரு, இந்த 4ஆம் இடத்துல எப்போ குரு வந்துட்டாரோ அப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. தொழிலில் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் இருக்குதுன்னு சில பேர் நினச்சிட்ருக்கீங்க. அந்த நெருக்கடிகள்லாம் தவிடுபொடியாகி அந்த நெருக்கடியிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. என்னென்னா சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும். இந்த சனி மீனராசியில் போகிறதுனால என்னென்னா பிரச்சனைகள் பெருசாகாது, ஆனால் சில விஷயம் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை டக்குன்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அதுக்கான நேரத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. யார்கிட்டையும் பணம் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணாதீங்க. பணம் வாங்குகிற இடத்துலையும் லேட்டாக தான் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்சஸை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா என்ன ஆகுனா சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடும், வாடகை கொடுக்க முடியாமல் போயிடும், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். இல்லை பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி எடுக்க முடியாமல், க்ரோத் அதிகமாக இல்லாமல், ப்ராஃபிட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த டைமை கொடுக்கல் வாங்கக்கூடிய நேரம், அதே மாதிரி
உடனே நடந்துரும் செய்யாமல் யோசிக்காமல் கொஞ்சம் டைம் நடக்கும், ஒரு 2 மாதம் நம்ம இந்த பொருளை விற்க முடியும், இந்த நாளில் தான் நம்மளுக்கு பணம் வரும், கொஞ்சம் லேட்டாக தான் பணம் வரும், நீங்கள் மைண்ட் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர்ட்ட கமிட் பண்ணுவீங்க, பிரச்சனை வராது. இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு வரதான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பிளான்ஸை கரெக்டாக பண்ணிக்கங்க. எப்போ நம்மளுக்கு சில விஷயம் நடக்கும், நீங்கள் எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு டபுள் த டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நடக்கும்னு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி தொழில் பண்ணிங்க அப்படின்னா தொழிலில் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு. அதேமாதிரி இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது என்ன சிறப்பு அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பார். முக்கியமாக அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைத்தே தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிரும். மெயினாக வந்து என்னென்னா, இந்த மீனராசி என்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். இல்லை சார் பணமே இல்லை சார், என்ன பண்ணுறது சார், நான் போய் எங்கே சார் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது மாதிரி நினைக்காதீங்க. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இல்லை சார் கடன் வந்துட்டால் என்ன சார் பண்ணுறது, அதை பற்றி பயப்படாதீங்க. சேஃபாக அந்த கடனை வாங்கிக்கிங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒரு 50 லட்சம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் நீங்கள் வந்து லோன் போகிற மாதிரி பேலன்ஸ் எங்கேயாவது வெளிலேருந்து பண்ணி அரேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி வாங்கிக்கிங்க, பிரச்சனை வராது. வீடு விற்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், இடம் விற்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக பணம் வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. நான் சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறனால, தனஸ்தானத்தில் இருக்கிறனால இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை உண்டு. அதனால் இடம் விற்கும், வீடு விற்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலமாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. இதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது மிக மிக சிறப்பு. போட்டிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ, நீட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜேஇஇ, ஐஎல்டிஎஸ், டோஃபல், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாயும் கேதும் கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேபோல் 12ஆம் இடத்துல கூடிய ராகு என்னென்னா, வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள், வெளிநாடு சம்பந்தமான வேலைகள், வெளிநாடு சென்று படிப்பது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் சில விஷயங்கள், அவ்வளோதான் தவிர மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்புல, தசாபதி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.